யூடியூப் வந்தாலும் வந்தது, அது பணம் பண்ணுறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு பொம்பளை வந்து அவங்க வந்து ஒரு கட்லட் செய்கிறத பற்றி காமிச்சாங்க. என்னென்ன போகிறேன்னு தெரியல. அரிசி மாவத்துக்கு சொன்னாங்க, மைதா மாவு போட்டு கலக்குங்கன்னாங்க, அப்புறம் கோதுமை மாவு போட்டு கலக்குங்கன்னாங்க, அப்புறம் தேங்காய் துருவி போடுங்கன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் மசாலா பொடி போடுங்கன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் சர்க்கரையை போடுங்கன்னாங்க, அப்புறம் பாலை ஊற்று, கொஞ்சம் தயிரை ஊற்று பொறுன்னு வர்றதுக்கு இப்படி சொல்லிட்டே போகிறாங்க. ஏலக்காய் கொஞ்சம் போடுங்க, கிராம்பு கொஞ்சம் போடுங்க, உப்பு கொஞ்சம் போடுங்க, அப்புறம் சர்க்கரை கொஞ்சம் போடுங்க. அதாவது கேட்கவே எனக்கு பிடிக்கல. இது எப்படி சாப்பிட்றது? இப்போது ஒரு விருந்துக்கு போகிறோம், அவியல், கூட்டு, பொரியல், சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம் தனித்தனியாக சாப்பிட்றோம் இல்லையா? இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சட்டியில் விட்டு பிணைஞ்சு உருண்டை கட்டி அடித்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் தனித்தனியாக போகுது, ஒன் பை ஒன்றா போகுது, உள்ளே போகுது. வெளில போகும்போது ஒன்லி ஒன்றா போகுது. அப்போ உள்ளே போகிறதுக்கு வெளில போகிறதுக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்கள். அப்போ கட்லெட்டுக்கு இன்லெட்டு, கட்லெட்டு, அவுட்லெட்டு. அதுதான் அவுட்லெட்டு. சொல்கிற கஷ்டமாக இருக்குது. நம்ம அதை சமைக்கிற முறையில்